தற்போதைய மிக முக்கிய செய்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா அறிவித்திருக்கும் அதிரடி அறிவிப்பு முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து முன்னதாக 6 மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட அறிவிப்பை திருமாவளவன் அறிவித்திருந்தார். அறிவித்த சில நாட்களிலேயே ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து தானாக விலகுவதாக அவர் அறிவித்திருக்கும் முக்கிய செய்தி இது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கு பெற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் ஆதவ் அர்ஜுனாவும் பங்கேற்றார். அந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பங்கேற்பதாக இருந்து பின்னர் அவர் தான் பங்கேற்கவில்லை என்று அறிவித்தார். இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இது குறித்து பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் 6 மாதங்களுக்கு அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் விசிகாவில் இருந்து விலகுவதாக ஆதவ் அர்ஜுனா திடீரென்று முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனா விலகுவதாக தற்போது முக்கிய செய்தி அறிவிப்பாக வந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கும் அறிக்கை இது. சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த ஆதவ் அர்ஜுனா அந்த நிகழ்வில் பங்கேற்றார். அவர் பேச்சு மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது. மேடையில் பேசிய பேச்சுக்கு பலத்த குரல்கள் பல்வேறு தரப்பிலிருந்தும் வந்தன. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலத்திற்கு விசிகாவிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக திருமாவளவன் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது இந்த நிமிடத்திற்கான முக்கிய செய்தியாக விசிகாவில் இருந்து விடை பெறுகிறேன் என ஆதவ் அர்ஜுனா விலகுகிறேன் என்றும் ஆதவ் அர்ஜுனா முக்கிய செய்தி அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் தாமரைக்கனி தரும் உடனடி மற்றும் முக்கியமான தகவல்களை கேட்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுகிறேன் என்று ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கும் முக்கிய செய்தி வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை ஆவலுடன் எதிர்நோக்கி இருக்கிறோம். தாமரைக்கனி. வணக்கம் மோகன்ராஜ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து விலகுவதாக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா அறிவித்திருக்கிறார். குறிப்பாக சில நாட்களுக்கு பின்புதான் அவரை 6 மாத காலம் இடைநீக்கம் செய்வதாக கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அறிவித்திருந்தார். குறிப்பாக இந்த விவகாரங்களை பார்க்கும்பொழுது சில நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜயுடன் இணைந்து இவர் அந்த மேடையில உரை ஏற்றிருந்தார். குறிப்பாக இவருடைய ஆதவ் அர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் என்ற நிறுவனம் சார்பில் ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கலந்து கொண்டிருந்தார். அந்த புத்தக வெளியீட்டு விழாவானது பெரும் சர்ச்சையானது ஏற்படுத்தியிருந்தது. ஏனென்றால் அந்த விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பங்கேற்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கு பின்பு அவர் கட்சி புத்தக வெளியீட்டில் கலந்து கொள்ளவில்லை என்ற ஒரு செய்தி அறிந்தவுடன் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அதுபோல ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட 7,000 கலந்து கொண்டிருந்தனர். அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் ஆளும் கட்சியை சார்ந்த பல்வேறு கருத்துக்களை ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருந்தார். குறிப்பாக தெரியும், சினிமா துறையாக இருக்கட்டும், கூட்டாட்சியாக இருக்கட்டும், குடும்ப அரசியல் என பல்வேறு கருத்துக்களை அவர் திமுக அரசை சாட்டி பேசியிருந்ததாக பல்வேறு கருத்துக்களானது அப்போது எழுப்பப்பட்டது. அவர் மீது கட்சியின் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்றது அனைவரும் மத்தியுமே இருந்தது. என்றால் கூட்டணி இருக்கக்கூடிய கட்சியவே எப்படி ஒரு கூட்டணி கட்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் எப்படி விமர்சிப்பார் என்ற ஒரு கேள்வி எழுந்திருந்தது. அதன் காரணமாகவே அவர் கட்சியிலிருந்து 6 மாத காலம் நீக்கப்பட்டிருந்தார். அதாவது விடுதலை கட்சியிலிருந்து துணை பொதுச்செயலாளராக இருந்த ஆதவ் அர்ஜுனா 6 மாத காலம் நீக்கப்பட்டு இருப்பதாக கட்சியினுடைய தலைவர் தெரிவித்திருந்தார். இது ஒரு பேசு பொருளாக மாறி இருந்தாலுமே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா பல்வேறு தொலைக்காட்சிகளுக்கு ஒரு பேட்டியினை அளித்திருந்தார். அந்த பேட்டியிலுமே குடும்ப ஆட்சி அது போல பல்வேறு கட்ட ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற பல கருத்துக்களை அவர் தனிப்பட்ட முறையில் தெரிவித்திருந்தார். எனவே கட்சியிலிருந்து 6 மாத காலம் நீக்கப்பட்டிருந்த ஒருவர் எப்படி இப்படி பேசலாம் என்ற கேள்வியானது மறுபடியும் எழுக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய தினம் அவருடைய பேச்சு சரியில்லை என்று கட்சியினுடைய தலைவர்
தோல் திருமாவளவன் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். எனவே கட்சியிலிருந்து அவர் உடனடியாக விலகுவார் என்று அனைவர் மத்தியிலுமே ஒரு பேசு பொருளாக இருந்த நிலையில தற்போது கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வியூக வகுப்பாளராக பணியாற்ற தொடங்கி கட்சியின் அடிப்படை உறுப்பினராக இணைந்தேன். தங்களுடைய சீரிய எண்ணத்தினால் எனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தீர்கள் என்று திருமாவளவனுக்கு அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அந்த பொறுப்புகளோடு கடந்த 2 ஆண்டுகளாக அர்ப்பணிப்புடன் கட்சி பணியாற்றினேன். சமூக புனரோடியோடு போயிருந்தாலும் சாதிய கட்டமைப்புகள், அதன் அடித்தளம் தொடங்கி நீளும் அதன் அதிகார கரங்கள், பாதிக்கப்படும் மக்களின் துயரங்கள் ஆகியவற்றை நான் ஆற்றிய களப்பணிகளை உணர்ந்தேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதற்கு எதிராக செயல் திட்டங்களை கொள்கை ரீதியாக வகுத்த என்னை செயல்பட வைத்த விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் நான் கடமைப்பட்டிருக்கேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அது பார்க்க போனால் அரசியல் களத்தில் என்னை பயன்பட வைத்த, நேரடியாக களமாட செய்த தங்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சி தோழமைகளுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும் கட்சியில் இருந்து வெளியேறும் இந்த கடினமான முடிவை கனத்த இதயத்துடன் தெரிவித்துக் கொள்வதாகவும், அதுபோல காலத்தின் சூழ்நிலை கருதி இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இனிவரும் காலங்களில் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயக சமத்துவ சமநீதி அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும், வாய்மையே வெல்லும் என்கின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டு கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார் மோகன்ராஜ். ஆதவ் அர்ஜுனாவின் அடுத்த நகர்வு என்ன? வரும் சட்டமன்ற தேர்தலில் புது வியூகம், புது யூகங்கள் ஏதாவது ஏற்படுமா? நிச்சயமாக உங்கள் தகவல்கள் அந்த சிந்தனையை தூண்டி இருக்கின்றன. நன்றி தாமரைக்கனி.